ஏட்டு கைய உள்ள முக்குனாதானே சாணி தண்ணியை கரைக்க முடியும். அது போட்ட புது வலையிலே சாணி ஆயிரும். அது போட்டு விட்டுச்சா? யாரு? நேத்து பொன்னாட்ட வீட்டுக்கு போயிட்டு வந்தல, அப்ப சுந்தரபாண்டி போட்டுச்சு. ஏ கழுத, இங்க பாரு, பேர் சொல்லி பேசுறா. இனிமே அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது சரி, இப்ப போட்டு விட்டாக, கழட்ட மாட்டீக. 7 மாசத்துக்கு அப்புறம் எப்படியும் மாத்த வேண்டியதானே? அப்படி எல்லாம் சொல்லாத ஏட்டி. நானும் கொஞ்சம் வயசு தானே, எனக்கு தான் வயசாச்சா இல்ல மச்சனுக்கு தான்? சந்தைக்கு போயிட்டு வரல, கூட புதுச்சாச்சு போல இருக்கு. ஆயுசு 131. வசந்தி ஓடுற ஓட்டமே புது பொண்ணு மாதிரி இருக்கு. விஷயம் சொல்லிட்டியாமா? ஆமா, சொல்லணும் வாக்கு. அந்த சிரிக்கி நேத்து நாம பேசிட்டு இருந்து கேட்டுட்டு இருந்துட்டாயா? அதான் மச்சான பாத்துல இவ்வளவு வெக்கா. வெக்கப்பட மாட்டாளா? கல்யாணத்துக்கு சீலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வெக்கப்பட மாட்டாளா? புறவு என்ன சீலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நல்லபடி நடந்தா சரி. இந்தா எம்புக்கு பெரிய சரியா? வசந்திக்கா? வசந்திக்கா உனக்கு தாமா. இதான் வசந்திக்கு. ரெண்டு ஒண்ணு போல இருக்கு. இல்ல, நீங்க எனக்கு 2 பேருமே ஒண்ணுதானே. அவளுக்கு ஒரு நல்ல காலம் நடக்கும் போது நீ கம்மியாவா கட்டுவேன்? கண்ணா புது பொண்ணு மாதிரி இருக்கு. ஒரு கண்ணு பொண்ணு மாதிரியா? புது பொண்ணு தானா? எனக்கு தானே தெரியும். இல்லையா, பாரு, டவுசர் வாங்கிட்டு வந்திருக்க, சட்டை வாங்கிட்டு வந்திருக்க. இல்லையா, வண்டி. வண்டியா? என்ன வண்டி? யாரு? மாமா போல. ஐயா மாமா, மாமா பொண்ணாட்ட. ஐயா வாங்க, ஐயா வாங்க வாங்க. பொண்ணாட்ட அத்தை வாங்க. மாமா பாரு, வாங்க மாமா, வாங்க மாமா, வாங்க. ஐயா அம்மா வாங்க. அண்ணே வாங்க வாங்க மாமா. ஐயா வாங்க வாங்க. ஐயா வாங்க வாங்க வாங்க. ஐயா உங்களுக்கு கட்டிட்டு வசதி வா. போயிட்டு வந்தாங்களா? அதுதான் எல்லாம் அங்க உட்காந்துட்டீங்களா? மாமா வந்தோன்னு கை காலதான். வந்திருக்கவங்களுக்கு யாராவது கொடுக்கறது? நேத்துதான் பேசிட்டு இருந்தாங்க. மாமா வீட்டுக்கு போய் முக்கியமான விஷயம் பேசணும்னு. இப்பதான் சந்தை போயிட்டு வந்தாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. வந்தவங்க என்ன சமாச்சாரம் கேளு. சுந்தரபாண்டிக்கு வயசாயிட்டே இருக்குல்ல, அவனுக்கு 20-22 இருக்குமில்ல. அதான் வர்ற ஐபிஎஸ்லயே முடிச்சிடலான் இருக்கேன். அதுக்கு என்ன, முடிச்சிட வேண்டியதானா? என்னதான் சொந்தமா இருந்தாலும் முறையோட ஒரு முறை வந்து நல்ல நாள் குறிச்சிட்டு போறதான முறை. சொல்றது ஒண்ணும் புரியலையே. அதான் நம்ம வசந்திய சுந்தரபாண்டிக்கு பேசி முடிச்சிடலான்னு வந்தேன். என்ன முறை இல்லாத பேச்சா இருக்கு? என்னப்பா அப்படி பேசுற? வசந்திய அக்கா மக, அவளைய மகன் சுந்தரபாண்டிக்கு பொண்ணு கேட்கறதுல என்ன முறை இல்லாம போச்சுங்க? இல்ல, ஊருக்கே நாயம் சொல்ல நாட்டாம இப்ப பேசுறது நியாயமில்லாத பேச்சா இருக்கு. எதுப்பா நியாயமில்லாத பேச்சு? இந்த மூக்கையா தேவை நாயத்துக்கு 30 கிராமம் கை கட்டி நிக்கும். அதை மறந்துட்டு பேசிய சின்னையா, நான் எதையும் மறைக்கல. நீங்க இந்த மாட்டுக்காரனுக்கு பொண்ணு தரக்கூடாதுன்னு சொன்னதை மறைக்கல. வசந்தி உங்க அக்கா மகன்றதை மறைக்கல. ஊர்லயே நீங்க பெரிய நாயகார், அதையும் நான் மறைக்கல. ஆனா நீங்க தான் பழசெல்லாம் மறந்துட்டு வந்து இன்னைக்கு இந்த மாட்டுக்காரன் பொண்டாட்டி பொண்ணு கேக்குறீங்க. என்ன சொல்லுங்க? பொண்டாட்டியா? என்ன வசந்தி, நான் தாலி கட்டின பொண்டாட்டி. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டிட்டு நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே அங்க பாருங்க, ஆட்டு கூட்டம், அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது? ஆட்டை விலைக்கு வாங்குறது? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. பின்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வரா, எப்படி எடுத்துடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயிற்று கொண்டு இருக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன், அதானே? இப்ப பாரு என் டேலண்ட.
என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன்னு ஜம்பமா பேசுனீங்க. ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய் முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாருடா. அடேங்கப்பா அண்ணே, முகமூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான்டா பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்டா. ஒரு ட்ரவுசர்ல எருமையே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிள்ளை கொடுக்கணும் தெரியாது. என்னமோ பட்ட பகல்ல ஆட்டை பிடிச்சது பெருசா பேசுறீங்களே, அவன் மனுஷனையே கூடைக்குள்ள போட்டு கவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரா அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றவன் அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையெல்லாம் செய்யறானா? ஆமாமா. டேய் அவனை நான் பெரட்டி பெரட்டி உடைச்சு போடுவேன். ஆனா இப்ப என்னால முடியாது. கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ. டேய் பாத்தியா, நாட்டாம பையன் வர்றான். ஆட்டை தூக்கி கழுத்துல போடு. தம்பி, இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா. பின்ன என்ன கவட்டுக்குள்ளே வச்சு பிடிச்சு வரா? ஏண்டா அவர் கேட்டாரா? ஏன் சம்பந்தம் இல்லாம தலையிடுற? பிச்சு போடும் போடுவான். எங்க போற பாத்தீங்க? ஐயாவும் அம்மாவும் வசந்தி பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. அதான் சந்தையில போய் பேண்ட் செட் எடுத்து வரலான்னு போறேன். பேண்ட் செட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடலை இருக்கானே அவனுக்கு கொடு. என்ன சொல்லுதீங்க? ஆட என்னப்பா நீ வேற, வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நீ என்னமா அறுவாள் எடுத்துட்டு சீவு சீவாம நாக்கா இருக்க விட மாட்டேன். ஐயோ, அவன் எதை நினைச்சுக்கிட்டு அப்படி சொல்லுதான் நீ இப்பெல்லாம் புரியுது. தோசம் கழிச்சத போய் நெசமுன்னுட்டானே. காயா காய்க்க வேண்டிய மரம் பூவாவே போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கு என் ராசா நல்ல மனசோட செஞ்சு வச்ச காரியம் இன்னைக்கு இந்த அளவுக்கு போகும்னு தெரியாது ஐயா, தெரியாது. வீடு கட்டுறதா இருந்தாலும் நாத்து நடுறதா இருந்தாலும் வெள்ளத்தாய் பக்கத்திலேயே இருக்கணுங்கிற அளவுக்கு ராசியான பொண்ணா வளர்ந்தாயா. அப்பேற்பட்ட மகராசிக்கு கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் தாலி தோசம் இருக்குன்னு வந்த மாப்பிள்ளையெல்லாம் தட்டி தட்டி போய்கிட்டே இருந்துச்சு. சின்னதாயே, ஏன் ஆத்தா இது என்ன திருப்பி இங்க வந்திருக்க? உங்க ஊரு சுந்தரபாண்டி தேவர் பேத்தி வெள்ளத்தாயே, ராசேந்திரனுக்கு பொண்ணு பார்க்கலான்னு வந்தோம். நல்ல வேலை ஆத்தா, நேரா பொண்ணு வீட்டுக்கு போகாம என் கண்ணுல தட்டுப்பட்டது. ராசேந்திரனுக்கு நல்ல நேரம். என்னட்டா சொல்லுத? வெள்ளத்தாய்க்கு தாலி தோசமா, கட்டின தாலி தங்காதான். ஊருக்காரங்க நாங்களே இது நம்பல. மாப்பிள்ள நிச்சயம் பண்ண அன்னைக்கு நெஞ்சு வலி வந்து செத்துட்டான். பிறகு ஒரு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வண்டி கொடை சாஞ்சி 2 காலம் ஒடிஞ்சு போச்சு. நிறைய சொத்து இருக்கு, நல்ல பொண்ணு வேற. சொத்து இருந்து என்னத்துக்கு? இவன் ஒருத்தி தாலி எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது காணாதாகும். அதுவும் சரிதான். சின்ன தாயே, தாய் மாம டவுன் மாப்பிளைய கூட்டிட்டு போறாரு பாத்தியா? அத்தா மாப்பிள்ளை வந்துட்டாங்க போல இருக்குது. உங்களுக்கு கண்ணால முடிவாய் போயிருமாத்தா. எனக்கு மேல போட்டு கொஞ்சம் கேட்டா சடலமுத்து, உனக்கு சட்டை மட்டும் இல்ல டவுசத்தில் கூட எடுத்தாரு. நெல்லுச்சோறு. ஏயா, தோசத்தை பத்தி சொல்லிருப்பாங்களா இல்ல மறைச்சிருப்பாங்களா? கழுத்துல தாலி ஏறினா போதுங்கிறதுக்காக உங்க பையன் என்கிட்ட எதையும் மறைக்கல. நாங்களும் ஜாதகத்தை நம்புறது இல்ல. எங்க குடும்பத்துக்கு சாதகமான பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் உங்க பேத்தியை நாங்க பொண்ணு கேட்டு வந்தோம். அதனால வெள்ளத்தாய் தான் எங்க வீட்டு மருமகா. வெள்ளத்தாயி, உன் கல்யாணம் தட்டி தட்டி போனது கூட நல்லதுதாத்தா. உன் மனசு போல நல்ல மாப்பிள்ள எல்லாம் கிடைச்சிருக்கு. மாமனார் மாமியார் கூட நல்லவங்கதான், பாட்டையிலே தெரியுது இல்ல? ஓம் ததேனாம் பவதி அக்னே தேவாய தீமகி பிரஜந்தவஸ்தஸ்ய கிருணோ தேவம் பிரவ அத்வச்சதேவாய தீமகி சுதோர்ணவ்ரதோஸ்து தேவஜ்ஞதா. ஓம் தேவாஜ்ஞா கலசபூஜைனாம் கற்பூர நீலாஞ்சனரூபம் சமர்ப்பயாமி. அஸ்தகரணானாம் சுபோவிதவஸ்துத்ய பூர்ணாபஜனம் சமர்ப்பயாமி. दैवाग्रणानां द्योदितस्वरूपं यदा अज्ञो अजो देवत्रणाय धीमहि. உட்காருங்க. டேய், உட்காருடா. இந்த கல்யாணம் வேணா ஒண்ணு வேண்டாம். வாடா. ஐயா,
ஏக்கா, வெள்ளத்தாயி. என்னம்மா இருந்துச்சு? அன்னைக்கே தாலி பாக்கி எல்லாம் பொண்ணு சேர்ந்து தலையில தள்ளி அடிச்சுக்கிட்டேன். ஜாதகத்து மேல நம்பிக்கை இல்ல இந்த வாயை கட்டி போட்டீங்க. இன்னைக்கு பெத்தமா பத்து ஏரியா என் கண்ணால பார்த்தாச்சு. ஏன் தடுக்கிறீங்க? வாடா நீ. அம்மா நில்லுங்க. தானா பட்டிருந்தா தோஷம்னு சொல்லலாம். தவறிதானே பட்டுச்சு. இத போய் பறிச்சு படுத்தியல. யாரு கை தவறி பட்டுச்சு? என்னம்மா இது? என் மகனுக்கு எமனா வரப்போற கையில பட்டுச்சு. நல்ல வேளை அந்த மகமாய் தான் காப்பாத்தினான். வாடா நீ. அம்மா அம்மா தேவரா நீங்களா ஒரு ஏய், முருகையா, ஏன்டா அவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? மேல நடக்க வேண்டியதை பாரு. என்ன எப்படி பேசிய? போற சம்பந்திய கை கால பிடிச்சு உட்கார வைப்பீங்களா? இப்ப போய் ஊர்ல வேற மாப்பிள்ளை எங்க தடுவீங்க? உள்ளூர்ல ஒரு பையன் வரமாட்டான். ஏய், வெள்ளத்தாய் ஒண்ணுமில்லாத வீட்டு பொண்ணுலடா. என் சொத்து பூராவ பேருக்கு எழுதி வச்சாவது இதே முகூர்த்தத்துல இதே பந்தல்ல கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அப்படி செய்து காட்டல என் பேர் வீரபாண்டி தேவையில்லடா. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா இந்த வீரபாண்டி தேவனை இல்லடா. ஐயா, ஏன் இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? வெள்ளத்தாய்க்குன்னு ஒருத்தன் பிறக்காமையா இருப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவன் கழுத்துல தாலி ஏறத்தான் போகுது. அதுக்கு இப்படி எல்லாம் பேசாதீங்க. முத்தாத்தா, முகூர்த்த கால் போட்டது போட்டதுதான். ஊருக்கு ஒரு ஆபத்துன்னு ஒண்ணு இந்த வீரபாண்டி கம்ப எடுத்துட்டு போய் ஒத்தையில நின்னு இந்த ஊர் மானத்தை காப்பாத்தல. இன்னைக்கு அவன் மான காத்துல பறக்குதுன்னா அதை காப்பாத்த ஒருத்தன் இந்த ஊர்ல பிறக்காமலா இருப்பான். யாரு பண்ண அழைதீனாக்கும்? அம்மா வெள்ளத்தாய் அழுகுமா? அம்மா ஐயா மனசு உடஞ்சு போயிருமா? போகாதீங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. கூலி காலை பிடிச்சு கெட்டி வச்சு உங்க ஐயாவை தாலிக்கு காவல் இருக்க சொல்லு. இல்லன்னா ஒண்ணு பண்ணு, நீயே கட்டிக்க. நீ இருந்தாலும் லாபம் இல்ல, செத்தாலும் நஷ்டம் இல்ல. வாயா. ஜெய் சொல்ல முத்து, ஐயா அவங்க போகட்டும், நீ வாடா இங்க. சொடல முத்துதான் மாப்பிளை ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப தலைக்கேறி போச்சியா? அதான் ஒரு துரும்ப கூட மாப்பிள்ளையாக்க பாக்க. இந்த மாட்டுக்கார பையன் தான் மாப்பிள்ளைன்னா வெள்ளத்தாயை வெட்டி போச்சிடலாமே. அதுக்காக வாடா நான் அவளை வளர்த்தேன். டேய், ஊரு கண்ணு படுற மாதிரி தாலியும் கழுத்துமா என் வெள்ளத்தாய் இந்த ஊரை பூரா சுத்தி சுத்தி வரணும்டா. நிமிந்து பாக்குற யோகிதை இருக்காயா அந்த மாட்டுக்கார பயலுக்கு? வெள்ளத்தாயிட்ட கையேந்தி கஞ்சி குடிக்கிற பையன் கை நீட்டி தாலி கட்டுறத பாக்க. முத்தமா, சொடல அவ கழுத்துல தாலியை கட்டுறத பார்க்காம நான் சாக மாட்டேன். இதை எதுக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, பந்தல விட்டு வெளியே போக சொல்லு. இல்ல மரியாதை கெட்டு போச்சு. எனக்கு மரியாதை கட்டி போயிடுமா? போடா வெளியே. மாப்பிள பாத்துக்கார மாட்டுக்கார பையல மாப்பிள. ஐயாவுதான் புத்தி இல்ல, உனக்கு பார்த்தா புத்தி இல்ல. எப்படியா போய் தொலைங்க போடி. டேய் சொடல முத்து, வெள்ளத்தாயை கட்டிக்கிறியா? ஐயா வெள்ளத்தாயா தான் ஒண்ணுமில்ல. என்ன சொல்லல முத்து, வெள்ளத்தாய்க்கு தாலி கட்டினா செத்துருவோம்னு பயந்துட்டியா? ஐயா இது இந்த வீட்டு உப்பு தின்னவன் உடம்பு அப்படியே செத்து போன பெரிய புண்ணியங்க ஐயா. சபாஷ், மீசை இல்லாட்டியோ இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தாண்டா ஆம்பளை. எனக்கு பெத்த மகனை விட வெள்ளத்தாய் கல்யாணம் தாண்டா முக்கியம். டேய் போய் நல்ல சட்டையா போட்டுட்டு வேட்டியை கட்டிட்டு வா. அழாத வெள்ளத்தாய், நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். அழாத. வெள்ளத்தாய் ஏமா அழுதுகிட்டு இருக்க? இப்ப என்ன ஆயி போச்சு? தாத்தா, நீங்க செஞ்ச முடிவுக்கு இந்த கோட்டிக்காரி சிரிக்கு குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாரு சொன்னாலும் நான் கட்டிக்கிறேன் தாத்தா. எனக்கு தோசை இருக்குன்னு ஊருக்காரங்க மட்டும் பயப்படல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கட்டிக்கிறவன் நல்லா இருக்கணும் தாத்தா. நீங்க தப்பா நினைக்காதீங்க. பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணிட்டு போறோம் வேணா. எந்திரி. கவலைப்படாதம்மா, நீ சொன்ன மாதிரி எல்லா பரிகாரத்தையும் செய்கிறேன். ஐயரே, வெள்ளத்தாய்க்கு கட்டுற தாலி நிலைக்கணும். அவன் புருஷன் பூரண ஆயுசோட இருக்கணும். அதுக்கு என்னென்ன நிவர்த்தி பண்ணு சொல்லுங்க. வெள்ளத்தாய்க்கு கட்டுற தாலி முதல் தாலியா இருந்தா தோஷம், இரண்டாவது தாலியா இருந்தா மத்தியம், மூணாவது தாலியா இருந்தா உத்தமம். அதுக்கு என்னென்ன நிவர்த்தி பண்ணு சொல்லுங்க. தலவாழைக்கு தாலி கட்டி தோஷம் கழிப்பா. குழந்தை பிள்ளைக்கு தாலி கட்டி தோஷம் கழிப்பா. முத்தாத்தா, அந்த சின்ன பிள்ளை வசதியை தூக்கிட்டு வா. ஜீவன
தாலிக்கு தாலி கட்டினால் தோஷம் நிவர்த்தியாகி தாலி நிலைக்கும் தீர்க்கா இருப்பா. உட்காரு.